வாங்க மக்களை, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள். ஐயா மோடி அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இப்போ எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் போயிருக்காரு. மணிப்பூர் எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2000 கோடி இல்ல நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருக்காரு. இதுல எதிர்கட்சி எல்லாம் பெரிய குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போறாரு மணிப்பூருக்கு. சோ 2 வருடங்களாகவே அங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். 2 தரப்பினர்களுக்கும் இடையிலேயே பயங்கரமான சண்டைகள் நடந்தது. மணிப்பூர்ல ஊரடங்கு உத்தரவு, 2வது கண்ணீர் புகை குண்டு, 3வது நிறைய பேர் உயிர் விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு வீடு வாசல் எல்லாம் போயிடுச்சு. சோ அந்த மாதிரி இருக்க டயத்துல ஒரு பிரதமர் போய் பிரச்சனையை என்னன்னு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஐயா எதையுமே கண்டுக்கல. சோ இப்போ போயிருக்கிறாங்க. இப்போ போயிருக்கிறது எதுக்காக அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அரசியல் ஆதாயமா இல்ல எது எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக போயிருக்காங்களா அப்படின்றது. இருந்தாலும் மக்கள் நலத்திட்டத்துக்காக போயிருக்காரு நம்ம பிரதமர். சோ இதை எதிர்கட்சி எப்பவுமே அப்போசிட்டா தான் பேசுவாங்க. சோ வருங்காலங்கள்ல பார்ப்போம் ஐயாவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு மணிப்பூர் மேல அப்படின்றது.